திருக்குரங்கா குந்தலேஸ்வரர் திருக்கோவில். இந்த தலம் ராமாயணத்தோடு தொடர்புடையது. அதனால் இந்த தலம் யுகங்கள் கடந்ததாக சொல்லப்படுகிறது. ராமாயண காலத்தில் ராவணனை கொன்ற பிறகு பிரம்மகத்தி தோஷத்தால் பீடிக்கப்பட்ட ராமன் ராமேஸ்வரத்தில் சிவபூஜை செய்ய தீர்மானிக்கிறார். அப்போது லிங்கம் கொண்டு வர சொல்லி கைலாயத்திற்கு அனுமனை அனுப்புகிறாரு. அவர் வரத்துக்கு தாமதமாகுது. அதனால் முகூர்த்த நேரம் முடிந்து விடுமே அப்படின்னு சீதாதேவி மணலில் லிங்கம் செய்து அதற்கு பூஜை செய்கிறாங்க. லிங்கத்துடன் கைலாயத்திலிருந்து திரும்பிய அனுமன் சினம் கொண்டு மணல் லிங்கத்தை அகற்ற முயற்சி செய்கிறாரு. பலவாறு முயற்சி செய்து முடியாததுனால தனது வாளால் கட்டி பெயர்த்தெடுக்க முயற்சி செய்கிறாரு. அதனால் சிவ நிந்தனை செய்கிறோமோ என்று அவருக்கே தோன்றி மனம் வருத்தப்படுறாரு. அதனால மன அமைதிக்காக ஸ்ரீராமனிடம் யோசனை கேட்குறாரு. ஸ்ரீராமரோ சிவபெருமானை நினைத்து வழிபாடு செய், பூஜை செய் அப்படின்னு சொல்கிறாரு. அதே போல் சிவபெருமானும் திருக்கண்டபுரம் என்று சொல்லக்கூடிய தலைஞாயிறு சென்று சிவபெருமானை பூஜை செய் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் இந்த தலத்திற்கு வந்த அனுமன் மலர்களோட தன் காதில் அணிந்திருந்த குண்டலத்தையும் சிவபெருமானுக்கு அர்ப்பணம் செய்து வணங்குறாரு. அதனால் இந்த தலத்து இறைவன் குண்டலகேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். இந்த தலத்திற்கு ராஜகோபுரம் இல்லை. சிவலிங்கம் சுயம்பு மணல் லிங்கமாக காட்சி தராரு. அன்னை குந்தலாம்பிகை தனி சன்னதில தெற்கு நோக்கி அருள் பாலிக்கின்றார். தட்சிணாமூர்த்தி சற்று வலதுபுறமாக திரும்பி இருப்பது மிகவும் சிறப்புடையது. இங்க வில்வ மரம் தலவிருட்சமாக இருக்கு. இந்த தலத்திற்கு சித்திரை மாதத்தில் 2 குரங்குகள் வில்வ இலையை தூவி வழிபாடு செய்வது கலியுகத்தில் அதிசயமாக கருதப்படுகிறது. இன்றும் மக்கள் இந்த பூஜை செய்கிறத பார்க்குறாங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க குந்தல நாயகியை வளையல் வணங்குறாங்க. அப்படி வணங்கும் போது அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகுது. கால்நடைகள் வைத்திருப்பவங்க தங்களுடைய கால்நடைகளுக்கு ஏதேனும் நோய் இல்லாமல் நல்ல முறையில் இருக்க செல்லியம்மனை வேண்டி பக்தர்கள் பயனடைகிறாங்க. இந்த கோவில் மயிலாடுதுறையிலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கு. திருநாவுக்கரசர் தேவாரம் பாடிய திருத்தலம் காவிரியின் வடகரையில் அமைந்திருக்கு. இந்த தலத்தில் பிரசித்தி பெற்ற மூர்த்தியாக சிவபக்த ஆஞ்சநேயர் திகழ்கிறார். மூலவர் குந்தலேஸ்வரர் சன்னதிக்கு எதிரே கூம்பிய கரங்களோடு ருத்ராட்ச மாலை அணிந்து கொண்டு அருள் காட்சி தருகிறார்.